நிறைய மோட்டார் வாகன விபத்துகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவசரமாக போகிறது. ஒரு இடத்துக்கு போகிறோம், 9 மணிக்கு அலுவலகம் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து அலுவலகத்துக்கு போகிறதுக்கு, உங்கள் அலுவலகத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற அலுவலகத்துக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 8:50க்கு உங்கள் வீட்டிலேருந்து புறப்படுவீங்க. கரெக்டாக 9 மணிக்கு அலுவலகத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. இது சரியான நேரத்தில் இருந்து நீங்கள் அவசரமாக வேறு போவீங்க. ஏன்னா 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிடணும், இல்லைன்னா அது லேட் ஆகிடும். ஆனால் நீங்கள் எப்போவும் உங்கள் ஆஃபீஸ்க்கு 10 நிமிஷத்துக்கு, அதான் 8:50க்கு புறப்படுவீங்க. 10 நிமிஷத்தில் உங்கள் ஆஃபீஸ்க்கு போயிடலாம். 8:50க்கு தான் புறப்படுவீங்க. அப்போ அதனால் அவசரமாகவே போயிட்டுருப்பீங்க. எப்போவுமே இந்த அவசரப்பட்டு எங்கேயுமே போகக்கூடாது. இப்போ அதே மாதிரி 10 நிமிஷம் உங்கள் வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்கள் ஆஃபீஸ்க்கு 10 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 8:50க்கு புறப்பட்டா 9 மணிக்கு போய் சேர்ந்துருவீங்க. அப்படின்னா 9 மணிக்கு போனால் போதும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 8:40, 8:30, 8:30க்கே கிளம்பிடணும். முன்கூட்டியே கிளம்பிடணும். அதில் ஒரு 8:40க்கு ஒரு 10 நிமிஷம் முன்கூட்டியே கிளம்பிடணும். அப்போ தான் நிதானமாக போக முடியும். ஏன்னா விபத்துகள் ஏற்படுவதற்கு நிறைய காரணம் என்னென்னா அவசரமாக போகிறது, கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கிளம்புறது. 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துக்கு 9 மணிக்கு அலுவலகம் அப்படின்னா 8:50க்கு புறப்பட்டா போதும். அப்படின்னா அந்த 8:50க்கு தான் புறப்படுவீங்க. 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். அப்படின்னா 9 மணிக்கு போக வேண்டிய அலுவலகத்துக்கு 8:50க்கு கரெக்டாக புறப்படுவீங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் முன்கூட்டியே புறப்படுங்க. ஒரு 8:40க்கே புறப்படுங்க. அப்போ தான் நிதானமாக போவீங்க. ஒரு அவசரம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், பயம் இல்லாமல் நிதானமாக நீங்கள் போகணும். அப்படின்னா முன்கூட்டியே புறப்படுங்க. முன்கூட்டியே ஒரு இடத்துக்கு புறப்படும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே புறப்படணும். அது நீங்கள் அவசரப்படாமல் போகிறதுக்கு வழிவகுக்கும், பாதுகாப்பாக போகிறதுக்கு வழிவகுக்கும், உங்கள் உயிரை அது பாதுகாக்கும். முன்கூட்டியே ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வைங்க, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்கூட்டியே நீங்கள் புறப்படுறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த நேரத்தில் கரெக்டாக போய் சேரணும்னு நினைக்காதீங்க. அப்போ அவசரப்பட்டு தான் போவீங்க. அவசரப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டே படபடப்பாக போவீங்க. கடைசியில் விபத்து ஏற்பட்டு நிறைய விபத்துகள் ஏற்படுவதற்கு காரணமே இந்த அவசரம் தான் காரணம். ஒன்று தாமதமாக கிளம்புவது, அல்லது சரியாக கிளம்புறதா நினச்சிட்டு சரியான நேரத்தில் கிளம்புவது. 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலான்னா அந்த 10 நிமிஷம் இருக்கும்போது தான் அவங்க கிளம்புவாங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போங்க. 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். ஆனால் நீங்கள் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பணும் ஒரு இடத்துக்கு போகும்போது. அந்த மாதிரி கிளம்புனா தான் அவசரம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல், நிதானமாக போகும்போது தான் விபத்துகள் எதுவும் ஏற்படாது. விபத்துகள் ஏற்படுவதற்கு 70% காரணம் எதுனா அவசரப்பட்டு போகிறது. முன்கூட்டியே போகிற வழக்கம் நிறைய பேருக்கு கிடையவே. அவசரப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. காலையில் எழும்ப மாட்டேங்கிறாங்க. காலையில் எழுந்திருக்கிறது முன்கூட்டியே நீங்கள் எழும்புறீங்க. அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப லேட்டாக எழுந்துருது, அவசரப்பட்டு வேகமாக புறப்படுறது. இந்த மாதிரி மனதை பதட்டமாக்கி பயணத்தையும் பதட்டமானதாக மாற்றி, பதட்டமான பயணமாக மாற்றி அப்புறம் போய் ஏதாவது விபத்தில் சிக்கிடுறாங்க. டென்ஷனோட, கோபத்தோட, பயத்தோட அந்த பயணத்தை செய்து ஏதாவது விபத்தில் சிக்கி மரணம் அடைகிற அளவுக்கு, அல்லது அவருக்கோ அல்லது பிறருக்கோ மரணத்தை ஏற்படுகிற அளவுக்கு அந்த நிலையை மாறிவிடுகிறது. பாருங்கள், பார்த்தா காலையில் போனால் பரபரப்பாக இருக்கும், எல்லாம் அவசரம், பதட்டம். அதனால் அந்த அவசரம் முன்கூட்டியே கிளம்புங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து புறப்படுங்க. நிதானமாக போங்க. எங்கெல்லாம் பாதுகாப்பான வழி இருக்கோ அதன் வழியாக போங்க. எல்லாரும் போகிறத வழியில் போகாதீங்க. அங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும், நெரிசல் அதிகமாக இருக்கும். யாருமே நிறைய வழிகள், ஒரு இடத்துக்கு போகணுன்னா நிறைய வழி இருக்கும், நிறைய மக்கள் பயன்படுத்தாத ஒரு வழி இருக்கும். அந்த வழிகளை கண்டறிந்து அது பாதுகாப்பு அதிகமானது. முற்றிலும் பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. முற்றிலும் 100% பாதுகாப்பு எங்கேயுமே கிடையாது. அதனால் அந்த பாதுகாப்பிற்கான சதவீதத்தை நம்ம அதிகப்படுத்தலாம், வாய்ப்புகளை அதிகப்படுத்தலாம். அந்த மாதிரி எல்லாரும் பயணிக்கிற அந்த மெயின் ரோட்டில் தான் நான் போவேன், அந்த நெரிசலில் தான் போவேன் அப்படின்லாம் இல்லாமல் நிறைய ஒரு தெருக்களில் புகுந்து அங்கே மெதுவாக பயணித்து போக வேண்டிய அளவுக்கு, ரொம்ப வேகமாக போகக்கூடாது. மெதுவாக போவதில் அதில் உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக்கணும். ரொம்ப மெதுவாக போகிறதுனால உள்ள சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக்கணும்.
ஒரு 17 கிலோமீட்டர் வேகம், 15 கிலோமீட்டர் வேகம், 20 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் நீங்கள் வந்து மக்கள் வசிக்கின்ற இருப்பிடத்தில் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா, மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பு பகுதியில் நீங்கள் வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்றால் 20 கிலோமீட்டருக்கு கீழே தான் இருக்கணும். ஒரு 17 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வேகத்தில் தான் மெதுவாக ஜாலியாக போகணும். மெதுவாக போகிறது எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு பயமே இருக்க, யார் மேலேயா விட்டுருமோங்கிற அந்த ஆபத்தும் இல்லை. விட்டாக்கா என்ன நடக்கும், யாராவது குழந்தைகள் கூட குறுக்க வந்துடுவாங்க. எதுக்கு அந்த பாவம்லாம்?